ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஈஸி ரன் அடிக்கிறது, நீங்கள் யாருன்னு தெரியாது, ஈஸியாக ரன் அடிச்சிடலாம். செகண்ட் இயர் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்னோட சீனியர் சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஓகே அதுதானே ஒரு சேலஞ்சு, நான் செகண்ட் சீசனும் நான் ரன் அடிக்கிறேன். 2000 ஏர்லி 2000 வந்துட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட்டை ஒரு கரியராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒரு பெரிய சேலஞ்சாக எனக்கு இருந்தது. அப்போ நான் லெக் ஸ்பின்னர், நான் ஷேன்வான் ஆக்ஷனில் தான் போலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதில். ஸோ அதனால் ஷேன்வான் வந்து போலிங் போட்டது மட்டும்தான் நம்பர் 3 வந்து பேட்டிங் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. கிரிக்கெட்டை விட்டுடலான்ற மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆரம்பித்தேன். நான் ஒரு ஐ திங்க் 10-11லேயே நான் வந்து எனக்கு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் கிரிக்கெட் ஆரம்பித்தேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பிக் பிரேக் எதுவுமே வரல. தமிழ்நாடு அந்த லோகோ, அந்த ஒரு கோபுரம் போட்ட அந்த ஒரு லோகோ, அந்த டிஎன்சிஏ, அப்போ வந்து ஸ்போர்ட்டிஃப்னு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த ஒரு டிஷர்ட்டு வாங்கி யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அப்பாடா சரியான ஒரு அச்சீவ்மெண்ட். நான் பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு என்ன மேட்ச் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்னு கேட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி காட்டு, நீங்கள் தான் அந்த இந்தியாவிலேருந்து வந்து அந்த எஸ்எஸ்சியோட நீங்கள் அடித்து வின் பண்ண நீங்கள் தான் காரணமா அப்படி இப்படின்னு அவர் கேட்டுனே இருந்தார். யாரா இது இப்படி கேட்டுனே துருவி கேட்டுனே இருக்க, ஃபீல்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மேட்ச்லாம் முடிஞ்சது. உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். அவர் தான் பார்த்தா சமரவீரா. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டுக்கு விளையாடிருக்கேன். தமிழ்நாடுக்கு தான் என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அங்கேருந்து நான் அஸ்ஸாம், திருப்பி கேரளா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, திருப்பி தமிழ்நாடுக்கு ஒரு 1 இயர் வந்தேன். திருப்பி இப்போ பாண்டிச்சேரிக்காக விளையாடிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர்னால் நீங்கள் வந்து பேட்டிங்கில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னுவாங்க. பட் அந்த டைமில் வந்து விக்கெட் கீப்பர்னால் அவுட்ஸ்டாண்டிங் க்ளவ் ஒர்க் இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களால் கீப்பராக யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் திலக் வர்மா வாஸ் ஐ திங்க் ஒரு எட்ஜ். முரளி விஜய் அண்ட் அபினவ் முகுந்த் 2 பேரும் ஓப்பனிங்கில் ஒரு ரெக்கார்ட் 520 ரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வரும் அவங்க 2 பேருக்குள்ள. அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே முரளி விஜய் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவார். ஸோ அந்த ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றா விளையாடினோம். வெல்கம் டு விஜய்ஸ் யோக்கர். ஸோ ஒரு பாலில் வந்து 6 ரன்ஸ் அடிக்கணும். அந்த ஒரு பால் 6 ரன்ஸ் வந்து ரொம்ப கூலாக அடித்தார். அது யார் நினைக்கிறீங்க? கெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஜாவேத் மியாண்டார் நினச்சிருக்கலாம், சிவநரேன் சந்திரபால் நினச்சிருக்கலாம். இல்லைங்க, கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழன் தான். ஸோ அந்த என்ன மேட்ச் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அது வந்து சாம்பியன்ஸ் லீக் 2011-2012 சீசன். நம்ம கெஸ்ட் வந்து ஆர்சிபி ஆடி இருந்தார் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஸ்திரேலியா. டேனியல் கிறிஸ்டியன் போலர். ஸோ அப்போ வந்து கடைசி பால் 6 அடிக்கணும், அடிச்சிட்டார். இப்பயும் ஒன்றும் புரியல யாருன்ட்டு. ஸோ ஃபைனல் கெஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கேல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிரிக்கெட் மைக்கேல் எஸ்ஸி, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா, அதுவும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மிஸ்டர் டிஎன்பிஎல் யாருன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அது யாரும் இல்லைங்க, மிஸ்டர் கேபி அருண் கார்த்திக். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கேன். பயங்கரமான ஒரு இன்ட்ரோலாம் கொடுக்குறீங்க. அந்த அளவுக்குலாம் இது இல்லை, பட் குட். ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க. பட் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டர் டிஎன்பிஎல் சொல்லும்போது நீங்கள் தான் ஞாபகம் வருவீங்க. ஸோ இந்த ஷோக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து சப்போர்ட் பெரிய அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஆர்வமாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் பேர் என்ன, அதே போல் வந்து உங்கள் ஃபேமிலி சொல்லும்போது ஒய்ஃப், கிட்ஸ் எல்லா பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த நிகழ்ச்சியில். ஐ திங்க் குட் ஸ்டார்ட். ஐ திங்க் ஒரு கிரிக்கெட்டர் மட்டும் இல்லை, ஒருத்தர் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட். இப்போ நம்ம ஒரு விஷனை வச்சு நம்ம வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணுன்ற அந்த சக்ஸஸ்ன்னு கீயோ இல்லாட்டி ஒரு 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 ஜேர்னியை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருப்போம். பட் அந்த ஜேர்னி வந்துட்டு மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சேம் விஷன், ஓகே இது பண்ணுறாரு, இவர் இது வந்து பிலீவ் பண்ணுறாரு, இது சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு
அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே சேர்ந்து அதை பிலீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில் என்னோட ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஓகே, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த விஷன், அந்த ஒரு விஷன் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த விஷனை பிலீவ் பண்ணுறது, சுற்றி இருக்கிறவங்க நம்புறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்தில் நான் கொஞ்சம் பிளெஸ்டு தான். என்னோட அப்பா அம்மா அஃப்கோர்ஸ் என் பேர்லேயே இருக்கும், கேபி அருண் கார்த்திக். அது பி பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்கர். அண்ட் என்னோட அம்மா கீதா. நாங்கள் ராணிப்பேட்டில் இருந்தோம், வாலாஜாப்பேட்னு ஒரு ஒரு டவுனில் இருந்தோம். இப்போ எல்லாருமே நாங்கள் சென்னையில் வாழ்கிறோம். அண்ட் என்னோட ஒய்ஃப் டாக்டர் ஹரணி பிரியதர்ஷினி. அண்ட் அஃப்கோர்ஸ் மை சன் ஹீஸ் 4 இயர்ஸ் வேத்காரியா. மை பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேருமே வந்துட்டு தே ஹவ் பின் சரியான ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கு. எல்லாருமே தே ஆர் பார்ட் ஆஃப் திஸ் லாங் ஜேர்னி. ஸோ கிரிக்கெட் இன் வாலாஜாபேட் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ கிரிக்கெட்னால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து சென்னை ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. ஸோ வாலாஜாபேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கிரிக்கெட் எப்படி இருந்தது அந்த ஊரில்? டெஃபினெட்லி பெரிய சேலஞ்சுங்க. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கெரியராக பார்க்க முடியுமா? இப்போ டெஃபினெட்லி எல்லாருமே கிரிக்கெட் ஒரு கெரியராக, ஒரு ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக பார்க்குறாங்க. பட் பேக் தென் 1990s ஒரு ஒரு 2000 ஏர்லி 2000 வந்துட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட்டை ஒரு கெரியராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒரு பெரிய சேலஞ்சாக எனக்கு இருந்தது. எல்லாருக்குமே டெஃபினெட்லி இருக்கும். அந்த விதத்தில் வாலாஜாப்பேட்டை ஒரு சின்ன ஊர், சின்ன ஒரு ஒரு டவுனு. நீங்கள் வந்துட்டு ஒரு கிரவுண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ப்ராக்டிஸுக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு சைக்கிள் பண்ணி தான் போகணும். சைக்கிள் பண்ணி கிட் பேக்கை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 5 கிலோமீட்டர் அப்பு, 5 கிலோமீட்டர் டவுனு சைக்கிளில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு மேட்டிங் விக்கெட்டு, போல் மட்டும் இருக்கும். அந்த போலை நாங்கள் தான் டெய்லி போயிட்டு நடணும். மேட்டிங் விக்கெட்டு மேட்டை நாங்கள் தூக்கிட்டு வந்து விரித்து போட்டு நெயில் அடித்து நெட்டை மாட்டி, நெட்டு கூட நாங்கள் தூக்கிட்டு வந்து நெட்டை மாட்டி தான் நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபெசிலிட்டிஸு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஹார்ட் யார்ட்ஸ் வந்து அப்போ ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருந்தது. என்னடா இதுக்கு டெய்லி நான் வந்து காலையில் ரன்னிங் போவேன், ட்ரைனிங் பண்ணுவேன், அப்புறம் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ஸு ஏறி இறங்கி ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறங்கி திருப்பி அந்த கிரவுண்டுக்கு நடந்து போயிட்டு திருப்பி வந்துட்டு கிரவுண்டில் அந்த அந்த பேசிக்கலி மார்க்கர் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கிரிக்கெட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பை த டைம் நான் திருப்பி பஸ்ஸை பிடிச்சி கிட் பேக்கை தூக்கி நான் வீட்டுக்கு போய் சேரும்போது ஐ வில் பி அரௌண்ட் 8:30 9 o'clock ஆகிடும் நைட்டு. சூப்பர். ஸோ அந்த கிரைண்ட் வந்து அப்போ பார்க்கும்போது இட் லுக் வெரி வெரி ஹார்ட். பட் என்ன இப்போ பண்ண சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த கிரைண்டை தான் இட் மேட் மீ லாட் டஃபர். என்னோட சேலஞ்சஸ் வரும்போது ஐ திங்க் அந்த கிரைண்டு நினச்சி பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான பயங்கர ஹெல்ப் பண்ணது ஐ திங்க் அந்த கிரைண்டு தான். நைஸ். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, காலங்காத்தாலலாம் எழுந்திரிச்சிருப்பீங்க, அதே போல் நீங்கள் வந்து விளையாடினீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நெட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, அதே போல் மேட்டிங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, மார்க்கர் வேலைலாம் செஞ்சுருந்தீங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு யாராவது இருக்கணும். அதாவது ஒரு கிரிக்கெட் ஐடல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இவரை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ பண்ணேன், இந்த அளவுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு யாராவது நினச்சி பார்த்தீங்களா அந்த வயசில்? ஐ திங்க் என்னோட அப்பா, என்னோட ஃபேமிலியை தான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா வந்து 1996 வேர்ல்ட் கப் மேட்ச் ஒன்று நடந்தது, நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்துட்டு சேப்பாக்கில் நடந்தது. இப்போது மாதிரி வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டோ இல்லாட்டி நீங்கள் அன்றைக்கி போய் டிக்கெட்டோ வாங்க முடியாது. ஸோ டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு நைட்டே பெட்ஷீட்டை போட்டு படுக்கை விரித்து அங்கேயே தூங்கிடுவாங்க. அங்கேயே தூங்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை வாங்கி அதுக்கப்புறம் ஊருக்கு வருவாங்க. ஸோ ஊருக்கு வந்துட்டு இவ்வளோ தான் டிக்கெட் எனக்கு கிடச்சிது, ஒரு 10 பேர் 12 டிக்கெட் கிடைக்கும், ஒரு 4 பேர் நிற்பாங்க, ஒரு 12-15 டிக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த 15 பேர் தான் ஊர்லேருந்தே போவாங்க மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு 15 பேரில் அப்போது ஒரு சின்ன பையனாக என்ன கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றதே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்றது இருக்கும். பட் எனக்கு கிரிக்கெட் பிரம்மாண்டமாக இருக்குது அப்பா, இப்படி லைட்லாம் ஆன் பண்ணி விட்டு
பயங்கரமாக இருக்குது. அப்போ ஷேன்வான் நம்பர் 3 வந்து ஆடுவார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் லெக் ஸ்பின்னர். நான் ஷேன்வான் ஆக்ஷனில் தான் bowlingலாம் ஸ்டார்ட் பண்ணதில். ஸோ அதனால் ஷேன்வான் வந்து bowling போட்டது மட்டும்லாம் நம்பர் 3 வந்து பேட்டிங் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. எனக்கு கிரிக்கெட் வந்து வாவ், இந்த மாதிரி இப்போ லைட்ஸ் அடியில் ஆடணும் அப்படின்றதெல்லாம் இன்ஸ்பயர் ஆனது அந்த தான். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதே போல் வந்து இப்போ நீங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்துருக்கீங்க, காலங்காத்தால எந்திரிக்கிறது, நைட் ஒரு 8:30 மணி 9 மணி திரும்பி வீட்டுக்கு வருவீங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு. பட் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டைமில் வந்து தோணிச்சா, கிரிக்கெட்டை வந்து நம்ம விட்டா வந்து மேபி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை தான் வந்திருக்கா? டெஃபினெட்லிங்க. ஐ திங்க் அந்த ஸ்ட்ரகிளில் விட்டுடலாம், கிரிக்கெட்டை விட்டுடலான்ற மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆரம்பித்தேன். நான் ஒரு ஐ திங்க் 10, 11லேயே நான் வந்து எனக்கு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பிக் பிரேக் எதுவுமே வரல. எனக்கு வந்து நான் under 16 under 13 under 14லாம் வந்து நான் கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் கேப்டனாக இருப்பேன். ஆனால் ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆக மாட்டேன். under 16 நான் வந்து கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஆடுவேன், கேப்டனாக இருப்பேன், விக்கெட்ஸ் நிறைய எடுப்பேன். ஆனால் ஸ்டேட்டுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளே வந்து ரேட் பண்ணுறதே அந்த தமிழ்நாடு அந்த லோகோ, அந்த ஒரு கோபுரம் போட்டு அந்த ஒரு லோகோ, அந்த டிஎன்சிஏ, அப்போ வந்து ஸ்போர்ட்டிஃப்னு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த ஒரு டிஷர்ட்டு வாங்கி யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா அப்பாடா சரியான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸோ நம்மளோட கோல்ஸு எல்லாமே நம்ம ரேட் பண்ணுவோம். அந்த ஒரு இப்போ அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது, அந்த ப்ராசஸ்ஸு அந்த கிரைண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி. பட் அந்த டைமில் அந்த இது இல்லை. ஸோ அதனால் ஓகே விட்டுலாண்டா, நமக்கு வந்து வேலைக்காகல, நம்ம வந்து 16, 17 வயசு ஆயிடுச்சு, அது வந்து நம்ம எதுவுமே பிரேக் கிடைக்கல, under 19 வந்துட்டோம், அதுவுமே நம்ம செலக்ட் ஆகலை, சரி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி தோணி இருக்கு. அதனால தான் நான் நிறைய அங்கேயே கூட காலேஜ் நான் ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு நல்ல காலேஜில் எனக்கு கிடைச்சிது சீட்டு. கிரிக்கெட் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட்டு விட்டுட்டேன். வேறு ஏதாவது பண்ணலாம். அப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இல்லை சொல்லுவாங்கள்ல, என்ன பண்ணுறியோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிரு, லைஃப் உனக்கு செட்டில் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி சரி நம்மளும் போயிட்டு ஒரு இன்ஜினியர் ஆகலான்ற மாதிரி நம்ம அந்த அந்த ஜோனில் இருந்தது. பட் ஓகே, ஃபேமிலி, நான் காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டோரியே சரியான ஒரு ஸ்டோரி, அதுக்கே நம்ம ஒரு எபிசோட் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களோட ஃபீலிங் இல்லை, மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். அந்த தமிழ்நாடு லோகோ டிஷர்ட் போட்டு ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஒருவேளை வந்து முடியலன்னா வந்து அடுத்தது என்ஜினியரிங் அப்படின்ட்டு பேரண்ட்ஸோட ஒரு புஷ் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ கேட்கவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ என்ன ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? நான் வந்து 9 ஸ்கூலில் படிச்சிருக்கேன் நான். ஆக்சுவலி ஐ மீன் மெயினாக பார்க்க போனால் ராணிப்பேட்டில் வந்து ஒரு 3 ஸ்கூலில் படித்தேன் சின்ன வயசில். அஃப்கோர்ஸ் கேஜி அதெல்லாம் ஒரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்கூலு, அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் வந்து வேதவழி வித்யாலயான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுதான் பேசிக்கலி என்னோட நல்ல படித்த ஸ்கூலு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சென்னைக்கு வந்துட்டேன். 8th ஸ்டாண்டர்டில் நான் வந்து ஒரு மேக்ஸ் ஸ்பின் ஃபவுண்டேஷன் அப்போது ஒன்று இருந்தது. ஐ திங்க் ஸ்பின்னர்ஸுக்கு எம்ஆர்எஃப்க்கு பேஸ் ஃபவுண்டேஷன் எப்படியோ அந்த மாதிரி எம்ஏ சிதம்பரம் அவங்களோட ஸ்பிக்கோட ஸ்பின் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து நான் ஆக்சுவலி ஒரு ஸ்பின்னராக நான் அந்த ஒரு 2-3 இயர்ஸ் நான் இருந்தேன். அந்த டைமில் நான் இங்கே சென்னையிலேயே வந்து சென்ட் ஜான்ஸில் படித்தேன். ஒரு 1 இயர் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இங்கே சென்னையிலேயே திருப்பி ஒரு ஸ்கூல். அப்புறம் +1 and +2 வந்துட்டு நான் ஊரில் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 பண்ணேன். ஸோ மேக்ஸ் பென் ஃபவுண்டேஷனா இந்த பக்கம் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கோர்ட்டுக்கு போகிறோம். எனிவே, ஸோ மிஸ்டர் பிபி குமார்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராபின் சிங் கூடலாம் வந்து அப்போ ஒரு பிவட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தார் மேக்ஸ் பென் ஃபவுண்டேஷன் இருக்கும்போது. ஸோ அவங்களாம் வந்து ஏதாவது ரோல் இருந்துச்சா உங்களோட கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டில் அந்த டைமில்? டெஃபினெட்லி. ஐ திங்க் ரொம்ப ஏர்லி டேஸுங்க. ஐ திங்க் நான் ஒரு 8th 9th படிக்கும்போது வந்து ஒரு சின்ன குழந்தை பையன். ஸோ பட் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு இங்கே வந்துட்டு மோர் தென் ஆன் ஃபீல்டு. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு தெரிஞ்சு ஆஃப் த ஃபீல்டு, நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையனாக வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு நீங்கள் இங்கே எல்லாமே டவுன் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆஃப்
ஆஃப் ஃபீல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது டெஃபினெட்லி எனக்கு என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் கிடைக்காது. இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு நினைப்போம். இப்போ என்னுடைய பையனுக்கே நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஹார்ட் யார்ட்ஸை கற்றுக் கொடுக்கணுன்னா கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் லைக் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃப் த ஃபீல்ட் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கெரியர் நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி ஐ திங்க் விவி குமார் சார் எனக்கு டெஃபினெட்லி பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அந்த டைமில் வந்துட்டு ஒரு 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 ஸ்கில் சொல்லி கொடுக்கறதாகட்டும், ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எப்படி இருக்குது அவர் அந்த வயசில் கூட வந்துட்டு அவர் வந்து போலிங் போடுவார், ஒரு பயங்கர ஃபியர்லெஸ்ஸாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம். சிட்டியில் உட்காரும்போது வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா சிட்டியில் நடக்கிற மேட்சஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். பட் நீங்கள் ஏஜ் குரூப் கிரிக்கெட் கூட ஆடி இருக்கீங்க. ஸோ ஏஜ் குரூப்பில் சில விஷயங்கள், அதாவது இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய மெமரிஸ்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெமரிஸில் வந்து ஒரு சில மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணலாம். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஐ திங்க் டிஸ்ட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு 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 ப்ரௌடான ஒரு விஷயம். ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு, ஏன்னா நீங்கள் சிட்டினா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடுவீங்க, அங்கேருந்தே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த ரவுண்ட் ராபின் அப்படின்னு அந்த ஒரு செலெக்ஷன் சிட்டி செலெக்ஷன்ஸ்க்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தீங்களே, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஏஜ் குரூப்லாம் அது வேரியேட் ஆகி எப்படி நீங்கள் வந்திருக்கீங்க ஏஜ் கேட்டகரி? ஐ திங்க் டிஸ்ட்ரிக்ஸ்னாலே அந்த டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ் ஆடுறது தான் வந்துட்டு ஒரு 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 ப்ரவுட் மூமெண்ட்டுங்க. டிஸ்ட்ரிக்ஸுக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் சிட்டினா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் ஆடுவீங்க. ஸ்கூல்ஸ் கிரிக்கெட்டில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். எக்கச்சக்கத்துக்கு இந்த ஸ்கூல் நடத்துவாங்க டோர்னமெண்ட், அந்த ஸ்கூல் பூஸ்ட் ட்ராஃபின்வாங்க, நிறைய டோர்னமெண்ட் நடந்துனே இருக்கும். ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு கம்பேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் டிஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆடும்போது ஒரு 28 டிஸ்ட்ரிக்ஸ் 30 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த 30 டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் டோர்னமெண்ட் நடக்கும். அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு எல்லாமே நாக் அவுட்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் டே இருந்து உங்களுக்கோ இல்லாட்டி உங்கள் டீமுக்கு ஒரு பேட் டே இருந்ததுன்னா அங்கேயே உங்களோட ஒன் ஹோல் சீசன் உங்களோட கெரியர் கத்தம், உங்களுக்கு முடிஞ்சது, உங்களோட கெரியர் முடிஞ்சது. அதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணாலுமே டீம் ஜெயிக்கல, அடுத்த ரவுண்டுக்கு போகலை அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதே படாது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே ஒரு வருஷத்துக்கு உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர். ஸோ நான் அந்த விதத்தில் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடும்போது இதெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு நான் எந்த டீம் ஆடினாலும் நான் வின் பண்ணணும்னு ஆடுவேன். என் கூட இருக்கிறவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு டீமாக எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக எனக்கு டெஃபினெட்லி அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் ஆடும்போது தான் எனக்கு வந்துச்சு. ஐ திங்க் அது ரொம்ப பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடுறது இப்போ மேபி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். பட் அந்த டைமில் வந்துட்டு அந்த டைம்ல இப்போவுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னாலே, நீங்கள் வந்து இங்கே ஒரு லீக் மேட்ச்சுக்கு வரணுன்னாலே நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு ஓவர் நைட் ட்ராவல் பண்ணி வருவீங்க. அடுத்த நாள் உடனே மேட்ச் நீங்கள் விளையாடுவீங்க. அந்த ஒரு ஊரில் நம்ம டர்ஃப் விக்கெட்டில் ப்ராக்டிஸே பண்ண மாட்டோம், மேட்டிங்கில் தான் பண்ணுவோம். மிஞ்சி போனால் ஒரு கான்க்ரீட் விக்கெட்டில் தான் ப்ராக்டிஸே பண்ணுவோம். அங்கேருந்து வந்துட்டு திடீர்னு டர்ஃப் விக்கெட்டில் வந்துட்டு ஸ்பைக்ஸும் இருக்காது. அதில் வந்து நீங்கள் விளையாடும்போது ஒன்றுமே புரியாது. திடீர்னு பால் ஸ்விங் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு பால் நின்று ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சேலஞ்சஸ் எல்லாமே டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எனக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு 2-3 பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியுமா? அந்த ஏஜ் குரூப்பில் வந்து when you're playing for districts ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் மறக்க முடியாத அந்த இதாக இருக்குது அப்படின்ட்டு. மறக்க முடியாது அப்படின்னா வந்து ஒரு 7 மேட்ச் தொடர்ந்து டக் அடித்தேன். ஸோ ஐ திங்க் 7 மேட்ச்சு டக் அடிச்சுட்டு ஐ திங்க் இது அண்டர் 16 நினைக்கிறேன். டக் அடிச்சுட்டே இருக்கும்போது எல்லா மேட்ச் நாங்கள் வின் பண்ணோம். ஸோ பட் அந்த ஒரு 7 மேட்ச் நான் அடித்த டக்கு வந்து 0-0 எப்படியெல்லாம் ரொம்ப கேவலமெல்லாம் அவுட், ஃபுல் டாஸ் போட்டு சிங்கிள் ஆட போய் இங்கே டாப் வச்சு கிளம்போம். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அந்த ஒரு வேர்ஸ்ட் ஃபேஸ்லாம் நடந்ததுனால எப்படி கம்பேக் பண்ணும் அப்படின்றது எனக்கு கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி விஷயத்துலலாம். ஸோ அதனால தான் வந்து கம்பேக் பண்ணணுன்னா சம்டைம்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன்னா கொஞ்சம்
மைண்ட் ஓகே இது அதே தாண்டிட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா அஜித் கர்கர் ஞாபகம் வருதுங்க. ஆமாம் கன்சிக்யூட்டிவ் டக்ஸ் அடிச்சதுக்கு பிறகு வந்து ஒரு செஞ்சுரி வேற அடிச்சாரு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. ஆமாம். ஸோ சூப்பர். ஸோ அப்புறம் வந்து நீங்க வந்து டிஎன்சிஏ டிவிஷன் ஆடி இருப்பீங்க. பர்டிகுலராக டிவிஷன் 1 நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். லோவர் டிவிஷனும் ஆடி இருப்பீங்க. பட் டிவிஷன் 1 எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல எந்த டீமுக்கு ஆடினீங்க? நான் வந்து அண்டர் 19 ஸ்டேட்டுக்காக விளையாடினேன். ஒரு இங்கே காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த காலேஜ் கிரிக்கெட்லலாம் ஆடி அந்த ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நல்லா அங்கே காலேஜ் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணதுனால அந்த ஒரு நல்ல ஃபீல்டர், பேசிக்லி ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன். ஸோ காலேஜ் கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கட்டாந்தரையில் ஃபீல்டிங் பண்ணிவிட்டு இங்கே புல் தரையை பார்த்தோன்னே பச்சை கலரில் ஒப்பா என்னடா இது இப்படி இருக்குன்றதுனால நம்ம பறந்து பறந்து போய் டைவ் அடிக்கிறது என்ன, அப்படியே ஸ்லைட் அடிக்கிறது என்ன, இதெல்லாம் பார்த்து அந்த ஒரு காலேஜ் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல ஒரு நேம் வந்துச்சு. நான் செம்ம ஃபீல்டர் இது இவன் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் பேட்டிங் நல்லா ஆடுவான், போலிங் போடுவான் அப்படின்றதுனால அங்கேருந்து ஒரு அண்டர் 19 ஸ்டேட்டுக்காக ஆடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அங்கே டீசெண்டாக பண்ணேன். அந்த ஸ்டேட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட் டிவிஷன் அந்த டைமில் எனக்கு கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆர்ஆர்பேட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு கெம்ப்ளாஸ்ட் ஓன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் விளையாடினேன். அதுக்கப்புறம் இந்தியா சிமெண்ட்ஸ் கிராண்ட் ஸ்லாமுக்கு என்னோட ஃபஸ்ட் டிவிஷன் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கிராண்ட் ஸ்லாம் வாஸ் வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல். எங்களோட செகண்ட் இயரே ஃபஸ்ட் இயர் நாங்கள் வந்து ரெலிகேஷன் கீழே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேவ் பண்ணி அடுத்த வருஷமே நாங்கள் ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி தான் அது. நாங்கள் வந்து எல்லாம் சின்ன பசங்க 2 சீனியர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து டோர்னமெண்ட் வின் பண்ணோம். ஸோ பாளையம்பட்டி ஷீல்டுன்றது ஒரு கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்றது. ஒரு யங்ஸ்டர்ஸாக ஒரு யங் டீமாக வச்சு அது வின் பண்ணது இட்ஸ் ஸ்டில் ப்ளசன்ட் மெமரின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் விஜய் சிசிக்காக விளையாடினேன். ஸோ இட்ஸ் இன்னும் போயிட்டுருக்கு அப்படியே. ஸோ ஒரு சின்ன ஒரு நோட் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கிராண்ட் ஸ்லாம் ஆடும்போது வந்து அண்டர் டாக்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க, ஃபுல்லாக ஜூனியர் பிளேயர்ஸ் சொன்னீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ஆர்கேக்கு நீங்கள் ஆடினீங்க, அதை பற்றி நம்ம அடுத்தது பேசலாம். பட் என்ஆர்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூனியர் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அப் பண்ணீங்க 2023 சீசனில். ஸோ அந்த ஞாபகம் எனக்கு வருது. ஸோ காலேஜ் பற்றி சொல்கிறீங்க. காலேஜ்னா என்ன காலேஜ்? குருநானக்கில் இதை படிச்சிருக்கீங்களா எப்படி? ஏன்னா அவங்க போஸ்டர் பெரிய போஸ்டர் வந்து என்டர் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து குருநானக்கில் படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கும். உங்கள் போஸ்டர் கூட அதில், அதாவது உங்கள் ஃபோட்டோ கூட அந்த போஸ்டர் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய காம்படிட்டிவ் காலேஜ் டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குருநானக், விவேகா, லாயலா அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ குருநானக்கில் வந்து எப்படி இருந்துச்சு கிரிக்கெட் டெவலப்மெண்ட்? உங்கள் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் பர்டிகுலராக வந்து நிறைய மேட்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட ஆடிருந்தாங்க அந்த கிரவுண்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலேஜ் அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி உங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்கு கிரிக்கெட்டில்? குருநானக் காலேஜ் இஸ் லைக் மை ஹோம், என்னோட செகண்ட் ஹோம். நான் வந்து வாலாஜாபேட் என்னோட ஊரில் வந்து ஒரு 17 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் குருநானக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் குருநானக்கில் தான் என்னோட கிரிக்கெட் விளையாடிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை டைம் இஸ் பீன் இன் குருநானக் காலேஜ். அண்ட் அந்த குருநானக் காலேஜ் நான் ஜாயின் பண்ணதே ஒரு சரியான ஒரு ஸ்டோரி. நான் ஊர்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். பட் அங்கே ஊரில் நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து போதும் கிரிக்கெட் போதும் முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு நல்ல காலேஜில் எனக்கு ஒரு சயின்ஸ் இது கிடச்சிது. சரி ஓகே, நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட், +2 சயின்ஸ் தான் படித்தோம். சரி ஓகே முடிச்சலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது சாஃப்ட்வேர் லைனில் போயிடலாம் அப்படின்றது தான் என்னோடய இதுவாக இருந்தது. சரி ஒரு நாள் வந்துட்டு ஏதோ ஒருத்தருக்கு என்னோடய சீனியர் ஒருத்தருக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடணுன்னு ஆசையாக இருக்குண்ணா, ஏன்னா ஊருக்கு இங்கே ஆடினேன்னா இங்கே ஊரில் படித்தேன்னா எனக்கு முடிஞ்சது, கிரிக்கெட் ஆட முடியாது, சரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரி நீ வா, நாளைக்கு கிட் பேக் சும்மா எடுத்துகிட்டு வா, வந்து காலேஜ் பாரு அப்படின்னாரு. சரி நான் போயிட்டு குருநானக் காலேஜை அப்படி நுழைஞ்ச உடனே பார்த்தா ஒரு பச்சை பசேல்னு ஒரு கிரவுண்டு, டர்ஃப் விக்கெட்டு. அப்பா என்னடா இது பயங்கரமாக இருக்கு, சுற்றி மரம். காலேஜ் பார்க்குறதுக்கே எனக்கு வந்து கிரிக்கெட் ஆடணும், திருப்பி ஆடணும், சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி போயிட்டு நான் என்னோடய பிடி சார்கிட்ட போயிட்டு நான் போய் இந்த மாதிரி அட்மிஷன் எதாவது கிடைக்குமா சார் அப்படின்னு நான் போய் கேட்டேன். அங்கே ஒரு மார்க்கர் இருந்தார், பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் கூட்டிகிட்டு போனார். அந்த மார்க்கரும் நானும் போயினோம். அவர் எல்லாம் அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து என்ன அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னாரு. சார் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுங்கள் சார், நான் இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்.
சயின்ஸ்லாம் சான்ஸே இல்லைப்பா, வேணா பிஏ எக்கனாமிக்ஸ் தான் பண்ணுப்பா அப்படின்னாரு. ம். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, பிஏ எக்கனாமிக்ஸு, சரி ஓகே கிரிக்கெட்டுக்கு எக்கனாமிக்ஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் வந்து ஃபீஸு இங்கேருந்தோ ஒருத்தர் என்னோட ஒரு கசின் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் ஃபீஸை நான் கட்டிட்டேன். கட்டிட்டு நான் வீட்டுக்கு அன்றைக்கி நான் வந்து ஈவினிங் வந்து ஏதோ ஒரு வெயிட் பண்ண சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணேன். நான் வந்து ஏதோ செலெக்ஷன் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கிட் பேக்கை வச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து விபி சந்திரசேகர் சார் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீமுக்கான ஒரு செலெக்ஷன் மாதிரி வச்சாங்க அன்றைக்கி. சரின்னு நான் அப்படியே கிட் பேக்கை வச்சுட்டு இப்படியே நின்றுட்டே இருந்தேன். பால் வர்றதை எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டார், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு. சார் நான் இந்த மாதிரி 3rd டிவிஷன் இந்தியா சிம்ஸ்காரன், பேட் பண்ணிக்கோ ஆடுன்னு. சரி, எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு அப்போது டைப்பாடும் கிடையாது, ஹெல்மெட்டும் போட்டு ஆட மாட்டேன். ஏன்னா ஹெல்மெட் போட்டால் பால் தெரியாதுன்றதுனால எனக்கு ஹெல்மெட்டும் போட்டானு. ஹெல்மெட் போட்டால் தான் அவனுக்கு ஆட உள்ளே விடுவேன் அப்படின்னு. இல்லை சார், நான் ஹெல்மெட் போடாமல் ஆடுறேன் அப்படின்னா. ஹெல்மெட் போடாமல் ஆடி பயங்கரமாக அடின்னு அடிச்சிட்டேன். அதை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ 2nd டிவிஷன் ஆடு அப்படின்னு இது பண்ணி விட்டாரு. ஸோ அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணேன். அன்றைக்கி நான் வீட்டுக்கு கூட தெரியாது நான் வந்து ஜாயின் பண்ண போகிறது. ஸோ அப்புறமா வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னோட ஓனில் இருந்துக்கோ, எங்ககிட்ட பெருசாக சப்போர்ட் எதிர்பார்க்காத, நாங்கள் ஆனால் சப்போர்ட் பண்ணுவோம், பட் ஆனால் உன்னோட லைஃப்பை நீ தான் வந்து லீட் பண்ணிக்கணும் அப்படின்றது அவங்க வந்து சொன்னாங்க. சரி, நம்ம அந்த ஒரு தில்லுக்கு துட்டு ஒரு எடுத்த டிசிஷன் தான். பட் இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல். ஐ திங்க் அந்த காலேஜ் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நல்லா அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால தான் அண்டர் 19 ஸ்டேட் அதெல்லாம் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் எல்லாமே கிடச்சிது. அண்ட் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போயிட்டு எல்லா நெட்ஸுக்கும் போய் சும்மா போய் நின்றுட்டு போலிங் போட்டுன்னு இருப்பேன். எனக்கு பேட்டிங்கே கிடைக்காது. இருந்தாலும் நான் போய் போலிங் போட்டுட்ருப்பேன், பால் எடுத்து கொடுத்துட்ருப்பேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, வெறும் ஒரு டெய்லி ஒரு 1000 பால் செக் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒன்று கிரவுண்ட்லேயே இருப்பேன். நான் கிரவுண்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், அங்கேயே தான் சுற்றிட்டுருப்பேன். ஸோ ஐ டெஃபினெட்லி ஹெல்ப். ஒரே கல்ல 2 மாங்க அட்மிஷன் கிடைச்சிச்சு. 2nd டிவிஷன் டீம்லும் போனீங்க. கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுக்கு பிறகு வந்து லிஸ்ட்டே டெபியூ பண்ணீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட்டு, அதே போல் T20 டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது வந்து அதுதான் ஒரு ரெக்கக்னைஸ் கிரிக்கெட் சொல்லிக்கலாம். ஈவன் கிரிக்கெட் போல் நீங்கள் தேடினாலும் வந்து உங்கள் பேர் கிடைக்கும். இல்லைனா வந்து ஏதாவது ஐபிஎல் செலெக்ஷன் இந்த மாதிரி T20 ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் போகணுன்னா கூட வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் டெபியூ பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் அந்த லிஸ்டே கிரிக்கெட்டில் வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க, பதுரேலியாகி ஆடிருக்கீங்க. ஸோ எப்படி, அதாவது உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி கிடச்சிது ஸ்ரீலங்கன் டொமஸ்டிக் ஆடலாம் அப்படின்ட்டு? அதே போல் வந்து அந்த டெபியூ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம கொஸ்டின்ங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்துட்டு அப்போது அண்டர் 19 என்னோட இது முடிஞ்சது. அண்டர் 23லேயும் நான் அப்போ கிடையாது, லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டைமில் வந்துட்டு எதுவுமே கிரிக்கெட் ஆடுறதுக்கே இல்லை இங்கே. ஏன்னா நீங்கள் அண்டர் 19 முடிச்சிட்டிங்கன்னா நேராக சீனியர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு 5 months வந்து எந்த கிரிக்கெட்டும் இருக்காது. சரி ஓகே அப்படின்ற என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஆஃபர் வந்தது, இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போய் ஆடணும் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போது அந்த காலேஜ் மேட்ச்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிவியர் ஸ்டொமக் பெயின். ஸோ அப்பண்டிசைட்டிஸ் சர்ஜரி அந்த டைமில் நான் பண்ணேன். ஸோ அவங்க ஆனால் சீசன் இன்னொரு 1 weekல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, போயே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி, நான் அப்பண்டிக்ஸ் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 3 days கழித்து என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு மேட்ச் ஆடினேன். ஸோ அண்ட் அது ஒரு அந்த ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் நான் அங்கே போய் மேட்ச் ஆடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம யூஸ்வலி நம்மளோட பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளை இந்த பொசிஷன்லாம் நம்மளால் ரன் அடிக்க முடியுமா, பெருசாக அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாமே எப்போவுமே இருக்கும். பட் ஆனால் நான் அந்த ஸ்ரீலங்கா போய் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் லசித் மலிங்கா, அப்புறம் லசித் மலிங்கா, உங்களுக்கு ரங்கனா ஹெரத், வலேகதரா, அந்த மாதிரி எல்லாமே டாப் குவாலிட்டி கரண்ட்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுற போலர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் தான் எல்லாருமே அந்த டோர்னமெண்ட் ஆடுவாங்க.
ஸோ நான் அந்த டோர்னமெண்ட் ஆடும்போது எனக்கு அங்கே போயிட்டு நான் ஒரு சின்ன ஸ்டோரியை அப்படியே சொல்லிக்கிறேன். ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பயங்கரமாக ஆடி ஒரு ஒரு பெரிய டீம் எஸ்எஸ்சி அப்படின்னு சின்னலி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பத்ரேலியா கிரிக்கெட் கிளப் நாங்கள் ஆடி வின் பண்ணிட்டோம். நான் வந்து பயங்கரமாக ஆடி ஏதோ ஒரு மேட்ச் நான் வின் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அப்புறம் வந்து அடுத்த நாள் நான் போயிட்டு இன்னொரு மேட்ச், அடுத்த நாள்னா அடுத்த வாரம் நான் போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே எப்படின்னா கிரவுண்ட் இருக்கும், சுற்றி ஃபென்ஸ் இருக்கும், ரோடு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு இருக்கும். ஸோ நான் பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு என்ன மேட்ச்சு, எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஸ்கோர்ஸ் அப்படி இப்படின்னு கேட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தேன். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி அருண் கார்த்திக். ஓ, நீங்கள் தான் அந்த இந்தியாவிலேருந்து வந்து அந்த எஸ்எஸ்சியோட நீங்கள் அடித்து வின் பண்ண நீங்கள் தான் காரணமா அப்படி இப்படின்னு அவர் கேட்டுனே இருந்தார். யாரா இது இப்படி கேட்டுனே துருவி கேட்டுனே இருக்க, ஃபீல்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மேட்ச்லாம் முடிஞ்சது. எங்கள் கேப்டன் வந்துட்டு என்கிட்ட கேட்டார். இது உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். அவர் தான் பார்த்தா சமரவீரா, திலன் சமரவீரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் முடிச்சுட்டு வந்து ரோட்டில் வந்து இப்படி உட்காந்துட்டு மேட்ச்சு நாங்கள் ஆடுற மேட்ச்சை பார்த்துன்னு இருக்காரு. அண்ட் அது போன வாரம் நடந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே கூட நோட் பண்ணிட்டு அதெல்லாம் சரியான லெசன். நம்ம வந்து என்னதான் நீங்கள் கரண்ட்டாக இந்தியா கண்ட்ரிக்காக விளையாடினாலுமே வந்து அந்த ஒரு ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அங்கே கற்றுக்கிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி சொன்னனால வந்து கண்டிப்பாக நான் எஸ்எஸ்சிக்கே போயிடுறேன். ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் ஆடின பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா தரங்கா பரானவி தரங்கா அவர் இருந்தார் போல். அவர் டெஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் பேட்டராக இருந்தார். அதே போல் வந்து அவிஷ்கார் குணவர்த்தனு, அதுக்கப்புறமா வந்து குஷால் சில்வா, குஷால் லோக்கராச்சி, அப்புறம் வந்து டாமிகா பிரசாத் கூட நானும் ஆடி இருக்கேன். அவர் கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்கும்போது நானும் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக அப்படியே முறைச்சிக்கிட்டு போலிங்லாம் போடுவார். திலான் துஷாரா நீங்கள் சிஎஸ்கே ஆடும்போது கூட மேபி இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சச்சித்ர சேனநாயக்கு, ஜீவன் மெண்டிஸ், அவர் கூட நான் விளையாடிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் போலர் யாருங்க? இப்போ திலான் துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுவார். அதே போல் வந்து டாமிகா பிரசாத் பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும், பவுன்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிவிஷன் 1லாம் ஆடி இருக்கீங்க, காலேஜ்லாம் ஆடி இருக்கீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் பண்ண முடிஞ்சது அவங்களால? அதாவது எஸ்எஸ்சி கூட ஆடும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங்? ஓகே, அது தகுந்த பிளேயர் தான், அந்த ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல் அப்போ அவங்க பீக்ல இருந்தாங்க, அந்த தகுந்த பிளேயர் தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? இல்லைனா வந்து இல்லை நம்ம வந்து முதல்ல வந்து ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து அட்டாக் பண்ணலாம்னு தோணுச்சா? நீங்கள் மேட்ச் வேற ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் எனக்கு நீங்கள் உள்ளே போகிற வரையும் வந்துட்டு யார் அவங்கன்னு தெரியாது. நீங்கள் சொன்ன பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஸ்ரீலங்காவுக்கு ஆடிருக்காங்க, டெஸ்ட் ஆடிருக்காங்க, ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, பவுன்சர் போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து அந்த டைமில் எந்த ஸ்டாட்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒரு பிலீஃப் மட்டும்தான். ஊர்லேருந்து நம்ம மேட்டிங் விக்கெட்டில் ஆடுவோம், பாலை பார்த்து நீ ஆடுறா, அவ்வளோதான். வெரி சிம்பிள். முடிந்தா நீ என்னை விக்கெட் எடுத்துக்கோ, நான் ஒன்று யாராக இருந்தாலும் நான் ஆடுவேன் அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப், அந்த ஒரு தைரியம், குருட்டு தைரியம் தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் வந்து டெஃபினெட்லி வந்துட்டு அங்கே ஆடும்போது ஒரு பயங்கர லெவல் டிஃப்ரென்ஸ் இருந்தது. கொஞ்சம் ஸ்கிட்டாக பால் வந்துச்சு, கொஞ்சம் குயிக்கராக இருந்துச்சு. அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெஃபினெட்லி கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஏன்னா அங்கே நீங்கள் சொன்ன ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக போடுவாங்க. ரங்கனா ஹெரத் ஆகட்டும், நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு யாருன்னே தெரியாது, சும்மா வந்து போடுவாங்க, பயங்கரமாக போடுவாங்க, ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்துட்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏர்லியர் ஆன் இன் யுவர் கெரியர். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கணும், நல்ல சேலஞ்சிங்காகவும் இருக்கணும், அந்த சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலராக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிடும், விக்கெட்லாம் டேம்பாக இருக்கும், ஈரமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்இவன் பவுன்ஸாக இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணி எஸ்எஸ்சி கூட ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா பதுரேலியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். சில்லா கூட ஒரு மேட்ச் ஆடினீங்க, சில்லா சிசி கூட. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் ஆடினீங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஆடின பிளேயர்ஸ் நிறைய பேர் எல்லாமே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, அந்த நேஷனல் டீமுக்கு ஆடினவங்க தான். கயான் விஜயகூன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2007 போகும்போது அவர் இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடி வந்திருக்காரு ரிட்டர்ன். அதுக்கப்புறமா ஹசந்தா ஃபெர்னாண்டோ 2002
சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கூட ஆடிந்தார். நம்ம இந்தியா கூட தான் ஆடிந்தார் Correct. ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மிலிந்தா சிரவர்தனே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அட்டாக்லாம் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ கிரவுண்ட் கூட நீங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா என்சிசி வேற மாதிரி இருக்கும். நீங்க என்சிசில தான் ஆமா, ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பதுரிலே டீம். ம். அப்புறம் எஸ்சிசில வந்து இன்னொரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பிரேமதாசா வந்து ஈவினிங் ஆடினீங்கன்னா விக்கெட் ட்வைலைட்ல ஆடுற மாதிரி இருக்கும். Correct. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க எப்படி அடாப்ட் பண்ணீங்க? ஏன்னா வந்து உங்க மேல ப்ரெஷர் அதிகமா இருக்கும், ஃபாரின் பிளேயரா வந்திருக்கீங்க. இப்போ பதுரிலே டீம் எல்லாரும் வந்து உங்களை தான் பார்ப்பாங்க. பர்டிகுலரா பதுரிலே எனக்கு தெரியனால நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெளியில இருந்து யார் வருவாங்களோ அவங்க மேல வந்து ஃபுல் ப்ரெஷர் போட்டுருவாங்க. Correct, correct. இப்போ நீங்க இருந்தீங்க, தலைவன் சர்குணம் இருந்தாரு, அதே போல வந்து ஷப்பூர் ஜத்ரான் கூட இருந்தார் Correct. ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் உங்க மேல தான் இருந்திருக்கும். எப்படி அடாப்ட் பண்ணீங்க, எப்படி வந்து ஆடினீங்க அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல? ஏன்னா நீங்க வந்து ஒரே ஸ்ரீலங்கா தான், ஒரே கொலம்போ தான், பட் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனா இருந்திருக்கும். ஐ திங்க் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையும் அங்கே கண்டிஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வின்னிங்ஸ் டோட்டலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 அடிச்சுன்னா வின் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த எஸ்சிசி மாதிரி கிரவுண்ட்ஸில் வந்துட்டு ஒரு 250 போகும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். விக்கெட் வந்து பவுலர் ஃப்ரெண்ட்லியாக தான் நிறைய விக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொன்னது தான், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வைக்கணும். இது பயங்கரமாக டேர்ன் ஆகுது, பயங்கரமாக சீம் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் உட்கார வேண்டியதுதான், அங்கேயே திருப்பி வந்துடுவீங்க, டக் அவுட்டுக்கு திருப்பி வந்துடுவீங்க. ஸோ என்னால் முடியண்டா, என்ன இருக்குது, ஜஸ்ட் கேம் ஆஃப் கிரிக்கெட்டு, நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம், நம்ம பாலை பார்த்து ரியாக்ட் பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணி ஆட போகிறோம் அப்படின்ற, நம்ம டீமுக்காக வின் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அந்த டைமில். இத்தனைக்கும் ஃபனி ஃபேக்ட் என்னன்னா, பதுரிலே டீம்ல இருந்து பிளேயர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க, நீங்க ஷப்பூர் ஜத்ரானோட தம்பியான்னு கேட்டாங்க, அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து. ஸோ இப்போ லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறேன். ஏன்னா வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்கள் T20 கரியர் வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ லிஸ்ட்டே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 89 மேட்சஸ் ஆடி இருந்தீங்க, 2192 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 166 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க, நாட் அவுட்டோட இருக்கீங்க. அது என்னன்னு தெரியல, நாட் அவுட்ஸ் வந்து உங்க கரியர்ல வந்து ஏகப்பட்ட நாட் அவுட்ஸ் இருக்கு. ஒன்னு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா நாட் அவுட்ஸ் அதிகமா இருக்கும். டிஎன்பிஎல் எடுத்து பார்த்தா கூட நீங்க நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்து நாட் அவுட் பேட்டர் இருந்து மைக்கேல் பெவன் ஞாபகம் வரும். மைக்கேல் பெவன் நிறைய மேட்சஸ் நாட் அவுட்டா நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு, அந்த ஞாபகம் வருது. ஸோ அந்த 166 மட்டும் அதை பத்தி மட்டும் பேசிடலாம். எங்க அடிச்சிங்க, யாரு கூட அடிச்சிங்க? ஸோ 166 இப்போதைக்கு உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர், ஏதாவது மெமரி இருக்கா? ஐ திங்க் லிஸ்டே பொறுத்தவரையும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் நிறைய ஸ்டேட்டுக்கு விளையாடிட்டேன். நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டுக்கு விளையாடிட்டேன். தமிழ்நாடுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அங்கேருந்து நான் அஸ்ஸாம், திருப்பி கேரளா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, திருப்பி தமிழ்நாடுக்கு ஒரு 1 இயர் வந்தேன். திருப்பி இப்போ பாண்டிச்சேரிக்காக விளையாடிட்டு இருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஒரு இன்னிங்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் நிறைய இட்ஸ் பீன் அ வெரி லாங் சீசன். ஒரு 17 வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியரு. ஸோ அதில் நிறைய மேட்சஸ், நல்ல மேட்சஸ்லாம் இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோர் நான் சொல்ல மாட்டேன், பட் தேர் பீன் லாட் ஆஃப் குட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்றா வந்து பேசலாம். லிஸ்டே பற்றி, லிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச், பர்டிகுலர் மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் 166 பார்க்கறதுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 200 கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போறாங்க. பட் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 166 நாட் அவுட்னாலே வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஐ திங்க் இட் வாஸ் அகைன்ஸ்ட் கேரளா. நல்ல ஒரு மேட்ச், ஒரு தமிழ்நாடுக்கு ஆடும்போது அது நல்ல ஒரு டால் ஸ்கோர் சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 280 ஏதோ சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல 280 வாஸ் ஒரு மாதிரி ஒரு 20-30 ரன்ஸ் அபவ் பார் ஸ்கோர் மாதிரி இருந்தது. ஸோ அந்த சேஸ் பண்ணும்போது அந்த சேஸில் நான் நம்பர் 3 போனேன். குயிக்காக ஓப்பனர் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் நம்பர் 3 போயிட்டு ஐ திங்க் ஐ வாஸ் நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் அந்த ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த டைமு, அந்த ஒயிட் பால், அந்த குக்குப்ரா பால், அந்த டைமில் வந்து ஆடுறது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அந்த குக்குப்ரா பால் ஆடின அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே இங்கே கொண்டு வந்தேன். அண்ட் இட் வாஸ் குட். அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது.
அந்த அந்த டீமில் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஸ்ரீசாந்த் அப்போ இருந்தார். ஸ்ரீசாந்த் அப்போ தான் கண்ட்ரிக்காக ஆடின அந்த ஒரு ப்ரைமு. நல்ல ஸ்பின்னர்ஸ் இந்த பிரசாந்த் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட அடித்தது நல்லா இருந்தது. எனக்கு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருந்தது. அண்ட் தமிழ்நாடு அந்த ஒரு ஒயிட் பால் அந்த ஒரு 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 2 இயர்ஸ் அன்பீட்டனாக இருந்தோம். எந்த மேட்சுமே நாங்கள் தோக்காமல் ஒரு 2 இயர்ஸ் டாமினேட் பண்ணி விஜயசாரே ட்ராஃபிக்கு முன்னாடி அதுக்கு சுப்பையா பிள்ளை ட்ராஃபின்னு சவுத் ஜோனுக்குள்ளே ஆடுவோம். அதுக்கப்புறமா போயிட்டு தான் விஜயசாரே ட்ராஃபி ஆடுவோம். ஸோ அந்த 2 வருஷம் அன்பீட்டனாக சவுத்துலேயுமே அன்பீட்டன், நாக் அவுட்ஸ்லையுமே அன்பீட்டனாக ஒரு 2 இயர்ஸ் தொடர்ந்து இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேட்சஸ் நாங்கள் அன்பீட்டனாக இருந்தோம். தட் ரன் வாஸ் வெரி வெரி ஃபன். கிறிஸ்கில் டெஃபினெட்லி என்னங்க எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயரு. அண்ட் ஆன் த ஃபீல்டு வர மாதிரி ஒரு கேரக்டரு, ஆஃப் த ஃபீல்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். ஐ திங்க் பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவர் இவராடா நேற்று இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஜோனில் இருப்பார். பேட்டிங்குமே எதுவுமே பேசவும் மாட்டார். நீங்கள் போய் பேட்டிங்கில் போயிட்டு க்ளவுலாம் தட்டிங்கன்னா க்ளவ் இப்படி வச்சுருவார். நீ எத்தனை வாட்டி வேணால் தட்டிக்கோ அப்படின்ற மாதிரி இப்படி வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி வெரி வெரி எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பர்சன் அண்ட் வெரி வெரி ஸ்வீட் ஆர்ட். ஃபைனல்ஸ்க்காக நாங்கள் டீம் மீட்டிங் போயிட்டு இருந்தோம். டீம் மீட்டிங் அப்போது இது பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் தோனி வந்தார். கூலாக அப்படியே வந்துட்டு என்னாச்சு மீட்டிங் ஓ அப்படின்னா எனிதிங் ஃப்ரம் யுவர் சைடு? நோ நத்திங் ஃப்ரம் மை சைடு. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் கிவ் யுவர் 100% ஃபார் த நெக்ஸ்ட் 30 seconds அப்படின்னு. ஸோ பேசிக்லி அடுத்த பால் அதுக்கு நீ 100% கொடு, மீதி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ ஐ திங்க் வெரி சிம்பிளாக இருக்கும், நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் அவ்வளோ சிந்திக்கிறார் அவர்.